கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 10/8/2026 திங்கட்கிழமை மாலை 4 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கோதுமை திரிச்சிட்டு வந்தேன். சரிங்களா? நேற்று கோதுமை திரிச்சிட்டு வந்ததுனால நேற்றுல முந்தா நாள். சரிங்களா? கோதுமை மாவு இருக்குது. சரிங்களா? மாவு வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அன்பானவர்களே, தண்ணி ஊற்றிருக்கேன், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சப்பாத்தி போடுறதுக்கு போகிறேன். அன்பானவர்களே, பல் வலி இருக்குது. அதனால் சப்பாத்தி எனக்கு சவைக்க முடியுமோ முடியாதோ தெரியலை. சரிங்களா? சப்பாத்தின்னா எனக்கு உயிர். அதாவது எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு அது கூட நீங்கள் சப்பாத்தியையும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய முதல் சாய்ஸ் வந்து சப்பாத்தி தான் இருக்கும். சரிங்களா? ஆமாம், ஏன்னா அப்படி சப்பாத்தி பிரியன் நான். ஆகவே சப்பாத்தி செய்ய போகிறேன். அன்பானவர்களே, மாவு பிசைஞ்சாச்சு. மணி 4:15. அப்புறம் இனிமேல் அப்படியே மாவை உருட்டி எடுத்துகிட்டு அப்புறம் சப்பாத்தி போடணும். ஆண்டவர் தான் திங்கிறதுக்கு எனக்கு கிருபை தரணும், சாப்பிட்றதுக்கு கிருபை தரணும், சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. அன்பானவர்களே, சப்பாத்தி உருட்டதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? 12 சப்பாத்திக்கு மாவு இருக்குது. இனி என்னுடைய ஸ்டைலில் உருட்டி அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுருவேன். அன்பானவர்களே, சப்பாத்திக்கு உருட்டியாச்சு. சரிங்களா? 12 சப்பாத்திக்கு இருக்குது. என்னமோ அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். அன்பானவர்களே, சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கையிலே வச்சு மொபைல் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை வச்சு சப்பாத்தி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்களே, பாருங்கள், அழகாக பொவ்வி வருது. சூப்பராக பொவி வருது சப்பாத்தி. பாருங்கள், அழகாக பொவி வந்திருக்குது. எனக்கு கொஞ்சம் இப்படி சப்பாத்தி கொஞ்சம் கரிஞ்சி வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் எல்லாம் வேகும், பச்சை மாவு இருக்காது. அன்பானவர்களே, சப்பாத்தி மனம் அப்படி மூக்க துளைக்குது. அன்பானவர்களே, பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக பொவி வருது. அன்பானவர்களே, சப்பாத்தி போட்டு முடித்தாச்சு. சரிங்களா? சூப்பராக சப்பாத்தி போட்டு முடித்தாச்சு. வச்சு சாப்பிடலாம். நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு சாயங்காலம் வர வச்சாலும் ஒன்றும் செய்யாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அன்பானவர்களே, கூட்டுக்கிட்டு ஒன்றுமே தேவையில்லை. காப்பி போட்டு அப்படியே காப்பியில் முக்கி குடிச்சு சாப்பிட்டுட்டாலே போதும். கடுங்காப்பியில் சூப்பராக இருக்கும். நாளைக்கு மத்தியானம் வர கவலை இல்லை.